டியர் தற்குரீஸ், எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுவும் உங்க அண்ணன் பேசின, உங்க அண்ணன் சொன்ன சில விஷயத்துக்கு எனக்கு பதில்கள் தெரிஞ்சாகணும். அதுக்காக சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு டெல்லிக்கு. அங்க போயிருக்காரு, பிரதமர மீட் பண்ணியிருக்காரு. அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்துல உங்க அண்ணன் பேசின சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு, தனது உறுதித்தன்மையையும், தொடர் வளர்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகிறது. பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுவானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான ஒரு கருவியாக திகழ்கிறது. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில்தான் உள்ளனர். நிதி பொறுப்புணர்வோடும் சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு உங்க அண்ணன் பேசியிருக்காரு. பேசின விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வரவேற்கிறோம். நல்ல நல்ல விஷயங்களை பேசியிருக்காரு, உண்மையை பேசியிருக்காரு. இப்ப இந்த கேள்வி என்னன்னா, உங்க அண்ணன் இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவில் வேலை இருக்கக்கூடிய பெண்கள்ல 42% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழு போன்ற விஷயங்கள்லாம் இங்க ஒரு முன்னேற்றத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காருல்ல. இந்த வளர்ச்சியெல்லாம் உங்க அண்ணன் இந்த 20 நாள்ல கொண்டு வந்த வளர்ச்சியா? உங்க அண்ணன் போயிட்டு நிதி ஆயோக் திட்டத்துல வாய்க்கிளிய வக்கனையா பேசிட்டு வந்தாருல இந்த விஷயங்கள்லாம், இதெல்லாம் உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த இந்த 20 நாள்ல புடுங்கின விஷயமா? இல்ல. இல்ல இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை விஜயோட அப்பாரி யாரும் உட்காந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு இப்போ தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசின உங்க நொண்ணன் தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. குறிப்பா பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, தொழில்துறையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப இந்த பதிவு பண்ணத விஷயம் உண்மை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் சிறப்பா தானே ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்னா உங்க அண்ணன் சொன்னது பொய்யா?